Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல வந்துட்டு நம்ம group 2 2018 question paperல கேட்ட question number 13 தான் வந்து பார்க்க போறோம். So இந்த question paperல மொத்தம் 25 question கேட்டிருப்பாங்க. அதுல 12 questionக்கு நம்ம ஆல்ரெடி solution வந்து பார்த்தாச்சு. So இப்போ 13th questionோட solution வந்து பார்க்கலாம். மத்தது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட playlist வந்து நான் கீழே கொடுத்திருக்கேன். So இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கஸோட டென்ட் வந்து இருக்குது. அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதோட ஹைட் வந்து 3 மீட்டர். அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வரைக்கும் அதோட ஹைட் வந்து 3 மீட்டர் இருக்குது. அந்த சிலிண்ட்ரிக்கலுக்கு ஷேப்புக்கு மேலே ஒரு கோனிக்கல் வந்து இருக்குது. ஸோ டென்ட் வந்து முதல்ல கீழே ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வந்து இருக்குது. அதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோன் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து டென்ட் வந்து இருக்கும். ஸோ இப்போது ரேடியஸ், இப்போ இதோட ரேடியஸ், அதாவது சிலிண்டரோட ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 52.5ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரேடியஸ்னால் என்னது 6. அடுத்து வந்து ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன். ஸோ கோனோட ஸ்லாண்ட் ஹைட், இதுதான் வந்து ஸ்லாண்ட் ஹைட். அது வந்து என்ன அர்த்தம், எல்லுன்னு அர்த்தம். அது எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 53 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டென்ட்டை வந்து மேக் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ கேன்வஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து சிலிண்ட்ரிக்கலோட ஹைட் வந்து கொடுத்துருந்தாங்களே. ஸோ இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். ஸோ எல்லாமே வந்து மீட்டரில் தான் இருக்குது, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் கேன்வஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் கேன்வஸ் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு தெரியணும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனு, அது கூட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேன்வஸோட ஏரியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது ஏன் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எடுத்துருக்கோன்னா, இப்போ நமக்கு வந்துட்டு டென்ட் போடுறதுக்கு வந்து கீழெல்லாம் வந்துட்டு கேன்வஸ் வந்து தேவைப்படாது. ஒரு வேளை கீழேயும் வந்து கேன்வஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து எடுக்கணும். ஆனால் இங்கே வந்துட்டு கீழெல்லாம் வந்துட்டு தேவைப்படாதுன்ற காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், கர்வ்டு சர்ஃபேஸ் சுற்றளவு மட்டும் இங்கே வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனோட ஃபார்முலா என்ன, πr/l. அடுத்து சிலிண்டரோட ஃபார்முலா வந்து 2πr into h வந்து ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம், பையையும் ஆரையும் காமன் அவுட் பண்ணலாம். கூட வந்து l + 2 into h. நமக்கு இங்கே கொடுத்துருக்க எல்லாத்தோட வேல்யூவும் தெரியும். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் வந்து 53, அதான் வந்து l. இது வந்து சிலிண்டரோட ஹைட்டு தான் வந்து இங்கே h. ஸோ அந்த h வந்து 3. அடுத்து வந்து ரேடியஸ் வந்து 52.5. ஸோ இப்போ எல்லாமே வந்து சால்வ் பண்ணலாம். நம்மளுக்கு ஆன்சரில் வந்து எல்லாமே வந்து பையில் இருக்குது. ஸோ அதனால் பைக்கு வந்து வேல்யூ போடாமல் பைனே வந்து வச்சுக்கலாம். இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளோ 52.5, அதான் ரேடியஸ். அடுத்து எல் வந்து 53 ப்ளஸ் 2 இன்ட்டு ஹெச் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். அடுத்து 52.5 பை இன்ட்டு 53 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 எவ்வளோ 6. மறுபடியும் 52.5 இன்ட்டு பை இன்ட்டு 53 ப்ளஸ் 6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 59. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா 52.5 59 கூட நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9 5s எவ்வளோ 45, மீதி 4 இருக்குது. 9 2s 18, 19 20 22, திரும்பி 9 5s 45, 46, 47. நெக்ஸ்ட்டு 5 5s 25, மீதி 2 இருக்கும். 5 2s 10, அப்போ 12, மீதி 1, 5 5s 25, 26. ஸோ 5 5 6 7, இங்கே 9 0 1. ஸோ 3, இங்கே ஒரு டிஜிட் வந்து டெசிமல் தள்ளி இருக்குது. ஸோ அப்போ இங்கே வேல்யூ என்ன 3097.5 பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ இவ்வளோ மீட்டர் ஆஃப் கேன்வஸ் வந்து நமக்கு தேவை வந்து படுது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டினை வந்து நீங்கள் இப்படி பிக்டோரியலாக உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ண தெரிஞ்சிருச்சுனாலே உங்களால் வந்துட்டு ஈஸியாக இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். கூட வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்துட்டு தெரியணும். ஸோ அடுத்த கொஸ்டினை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்ஸ் அண்ட் வீடியோ கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை வந்துட்டு ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் 2K19 தான். உங்களுக்கு வந்துட்டு மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணுறது கொடுத்துருக்கேன். இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.